100 டேஸ் ஹெவி கவுண்டிங் சேலஞ்சில் நாள் 73. அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே நியூ இயர்னா ஒன்றும் புதுசாலாம் இல்லை, எப்பயும் போல தான் ஆரம்பிச்சிச்சு. காலையில் 9 மணிக்கு எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கிட்டு 4 முட்டையை அமைக்கிட்டு வேலைக்கு போயாச்சு. வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டில் ஆப்பிள் ஜூஸ் செஞ்சு வச்சிருந்தாங்க, அதை எடுத்து குடிச்சிட்டு மதியானத்துக்கு 250 கிராம் ரைஸும் சிக்கன் கிரேவியும் ஒரு வெட்டிட்டு ஸ்ட்ரைட்டா மாடிக்கு போயாச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக. வாய்ஸ் ஓவர் அண்ட் எடிட்டிங்கையும் முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தா நியூ இயர்ன்றதுனால நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க. அதுல ஒரு 2 அமைக்கிட்டு நேரா ஜிம்முக்கு போயாச்சு. இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னா பைசப்பு. எப்பயும் போல 4 வேரியேஷன், ஒவ்வொரு வேரியேஷனுக்கும் 4 செட் 50 கவுண்ட். ஆனா இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா எப்பயும் நான் 5 கிலோல போடுறது இப்ப 7 கிலோல போட்டிருக்கேன். சோ அதை எப்படி நான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணேன்னா மொத்தம் ஒவ்வொரு வேரியேஷனுக்கும் 4 செட். அதுல ஃபர்ஸ்ட் செட் மட்டும் 7 கேஜில போட்டு அதெல்லாம் நார்மல். சோ இந்த மாதிரி தான் இந்த வெயிட்டை கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இந்த ஹெவி கவுண்டிங் சேலஞ்சில். ஸோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இன்னைக்கு பைசப்புக்கு மொத்த கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 800 ரெப். ஆப்ளிக்ஸுக்கு ஒரே ஒரு வேரியேஷன் 4 செட் 50 கவுண்ட். அதை முடிச்ச உடனே காலையில இருந்து குளிக்க இல்லை காய்ஸ், பிகாஸ் லேட்டாவே எந்திரிச்சேன், வேலைக்கு போயிட்டு வந்ததும் லேட்டு. அதனால ஜிம்முக்கு போயிட்டு வந்த உடனே குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு காப்பியை போட்டு சேர்ந்து கொஞ்சம் போசிங்கையும் போட்டு ஸ்ட்ரைட்டா ஃப்ரெண்டு வீட்டுக்கு விளையாட போயாச்சு. விளையாண்டு முடிச்சுட்டு வந்த உடனே வீட்டுல பௌபவ் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டு நைட்டுக்கு இட்லியை சாப்பிட்டு இன்னைக்கு டேவா முடிச்சாச்சு. ஸோ டே 74ல சந்திப்போம். டாடா.